பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுடுதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுத்த சுயம் பிரகாச தூய சக்தி என்று தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு அரசியலில் குதித்த திரையுலக பிரபலம் மக்களின் முழுமையான ஆதரவு தனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையில் தான் அமைத்த பொய்க்கால் குதிரை ஆட்சியை காப்பாற்ற பல்வேறு தகுடுதத்த அரசியலில் ஈடுபட்டு வருவது வெட்கக்கேடானது என தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களை சோஃபாவோடு போய் புஷ்பா பட பாணியில் ஆதரவு பெற்றது ஒரு நேர்மையான அரசியல்வாதியின் செயலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேரிடம் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் உறுப்பினர் அட்டை வழங்குவதும் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஓரங்க சதி நாடகத்தை, குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக இடத்துக்கு வந்துவிடலாம் என்பது பகல் கனவு. எத்தனையோ துரோக செயல்களை தாங்கிதான் அதிமுக மக்கள் பணியாற்றி வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தவர்களின் முதுகில் ஏறி பயணம் செய்வதில்தான் தங்களின் வாழ்வு இருக்கிறது என்று செயல்படும் புதிய கரகாட்ட கோஷ்டிக்கு தமிழக மக்கள் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.